கிடைக்கும் ஆசையில் அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மண்டபத்தில் முத்து மீனாவை பார்த்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாரு. கிளம்பி போய் அவங்க ஃப்ரெண்டு கூட ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. மீனா அங்கே எல்லா வேலையும் கல்யாண வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் முத்து வீட்டுக்கு வராங்க. முத்து வீட்டில் சேர்க்கலை. நீ எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், இனி இந்த வீட்டில் நீ காலை எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்தோட அம்மா, அப்பா இவ்வளோ நாளில் இப்போ தான் முதல்ல ஒரு நல்ல காரியம் சொல்லியிருக்க அப்படின்னு முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலை. ஆனால் ஸ்ருதி மட்டும், இல்லை முத்து அவங்க பண்ணது கரெக்டு தான், ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு அவங்க விலகத்தி வச்சுருக்காங்க, அதனால் அவங்க பண்ணது கரெக்டுன்னு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது பலகுலர், என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத, இது எங்களோட பிரச்சனை, நீ தயவு செஞ்சு ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை முத்து, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, அவங்க பண்ணது கரெக்டு, நீங்கள் ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல அப்படின்னு அவங்களும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் முத்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியலை. நீ இதுதான் சான்ஸுன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை முட்டி விடுறதுக்கு இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம்ன்ட்டு ரோகிணி நடுவில் பூந்து டுஸ் பண்ணி விடுறாங்க. ஆமாம் முத்து, நீங்கள் பண்ணது கரெக்டு தான், நீங்கள் இந்த மாதிரி இப்போ விட்டு கொடுத்தீங்கன்னா இனி லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். உங்களை யார் முன்னாடி தலைகுனியை வைக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி தலைகுனியை வச்சுட்டாங்க. ஸோ அதனால் மீனா இந்த வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை, நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டு, அவங்கள இந்த வீட்டில் சேர்க்காதீங்க, அனுப்புங்கன்னு அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது ஏற்றி கொடுக்குறாங்க.